வணக்கம் மக்களே. வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் குழந்தைகளுக்கு கற்பனை கதையாக நாடோடி கதைகளை கூறுவார்கள். அது அது போன்ற ஒரு கதைதான் இந்த மச்சராஜன் கதை. ஆண்களைப் போலவே பெண்களும் துணிச்சல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு ஆபத்து உண்டாகும் காலங்களில் பொறுமையுடன் அதை எதிர்கொண்டால் வளமான வாழ்வை வாழலாம் என்பதாக இந்த கதையை சொல்வார்கள். முன்னொரு காலத்தில் கடற்கரையை ஒட்டிய நகரம் ஒன்றை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். தன் மனைவி மீதும் நாட்டு மக்கள் மீதும் அவன் அளவிலா அன்பு செலுத்தி வந்தான். தங்களுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லையே என்று கவலை அரசன் அரசி இருவருக்குமே இருந்தது. அதற்காக அவர்கள் பல முயற்சிகள் செய்தும் தொடர்ந்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டும் பலனில்லாமல் இருந்தது. ஒரு நாள் அரண்மனை வேலைக்கார பெண் ஒருத்தி சமைப்பதற்காக மீன்களை வாங்கி கொண்டு வந்திருந்தாள். அப்படி கொண்டு வந்த மீன்களில் பலவும் இறந்து விட்டிருந்தன. ஆனால் ஒரே ஒரு மீன் மட்டும் துள்ளி துள்ளி குதித்தவாறு இருந்தது. அதை கண்டு ஆச்சரியப்பட்ட அந்த வேலைக்கார பெண் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் அந்த மீனை போட்டாள். அந்த அதிசய மீனை தனது அரசியிடம் சென்று காண்பித்தாள். அதை கண்ட அரசியும் அன்போடு அதனை வளர்க்க ஆரம்பித்தாள். சில நாட்களில் அந்த மீன் பெரிதானது. அதை பெரிய ஒரு தொட்டி கட்டி அதில் விட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தாள். தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் அந்த மீனையே தன்னுடைய குழந்தையைப் போல பாவித்து அதற்கு வேலை தவறாமல் உணவு கொடுத்து அக்கறையோடு வளர்த்து வந்தாள். சில வருடங்களிலேயே அந்த மீன் இன்னும் பெரிதாக வளர்ந்து தொட்டிக்குள் நீந்த முடியாமல் தவித்தது. எனவே தனது அரண்மனையை ஒட்டி மிக பெரிய குளத்தை வெட்டி அதன் நடுவில் ஒரு மணிமண்டபத்தை அமைத்து அந்த குளத்தில் தனது வளர்ப்பு மகன் போல் இருந்த மீனை நீந்த விட்டாள். அந்த மீனும் அற்புதமாக நீந்தி ஆனந்தம் கொண்டது. அரசி அந்த மீனிற்கு மச்சராஜன் என்று பெயரிட்டாள். தங்கள் நாட்டு அரசி மீன் ஒன்றினை வளர்ப்பதையும் அதற்கு மச்சராஜன் என்று பெயரிட்டதையும் நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்தனர். மீனை தன் குழந்தை போல பாதுகாப்பதை நினைத்து அனைவருமே ஆச்சரியம் கொண்டனர். ஒரு நாள் அரசி உணவு கொண்டு வரும்போது அந்த மீன் தனது வளர்ப்பு தாயிடம் பேசியது. தாயே, என்னை இவ்வளவு கண்ணும் கருத்துமாக வளர்த்து என் மீது மாறாத அன்பு வைத்திருக்கின்றாய். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை என்றது. அதை கேட்ட அரசியும் மகிழ்ச்சி கொண்டாள். தான் வளர்க்கும் மீன் தன்னிடம் பேசியதில் ஆனந்தப்பட்டாள். உண்மையிலேயே அந்த மீன் ஒரு ராஜகுமாரன். தேவகன்னிகையின் சாபத்தால் இப்படி ஒரு மீன் உருவம் பெற்றிருந்தான். இது தேவரகசியம் என்பதால் தன்னை பற்றிய உண்மையை அந்த அரசியிடம் கூட அவன் சொல்லாமல் இருந்தான். சில வருடங்களில் அந்த மீன் இன்னும் பெரிய அளவில் ராட்சசத்தனமாக வளர்ந்து நின்றது. ஒரு நாள் தனது வளர்ப்பு தாயிடம், தாயே, எனக்கு வாலிப வயது வந்துவிட்டது. ஆகவே எனக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். உங்கள் மனதிற்கு பிடித்த அழகான பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்றது. அப்படியே செய்கிறேன் என்று அரசியும் தன் மகனுக்கு பெண் தேடி அலைந்தாள். ஆனால் எங்கும் பெண் தர மறுத்துவிட்டனர். தங்கள் பெண்ணை அந்த மீனான மச்சராஜன் விழுங்கி விடுவான் என்று பயந்தனர். ஆனால் தனது முயற்சியில் தளராத அரசி தனது மகனுக்கு பெண் தருபவர்களுக்கு 1,00,000 பொன் தருவதாக அறிவிப்பு செய்து அதை மந்திரி ஒருவரிடம் ஒப்படைத்து இந்த பொன்னை கொடுத்து ஒரு நல்ல பெண்ணை அழைத்து வா என்று அனுப்பி வைத்தாள். அந்த மந்திரியும் தனது ஆட்களுடன் ஒவ்வொரு நாடாக சென்று பெண் தேடினான். அந்த மந்திரி முகாமிட்டிருந்த நகரத்தில் ஒரு வேலை விவசாயி இருந்தான். அவள் முதல் மனைவி இறந்துவிடவே இரண்டாவதாக ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டான். இறந்து போன மூத்தாளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. அதை அவன் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தான். ஆனால் அந்த குழந்தையை பார்த்தால் மாற்றான் தாய்க்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போதும் அவளை திட்டிக் கொண்டும் அடித்து கொண்டும் வேலை வாங்கி கொண்டும் இருந்தாள். அவளுக்கும் ஒரு மகள் இருந்தாள். அவளை மட்டும் சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தாள். மூத்தவள் மகளும் தனக்கு ஏற்பட்ட விதியை நினைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பருவக்குமரியாக நின்று காட்சி தந்தாள். மச்சராஜனுக்கு பெண் தேடி மந்திரி வந்திருப்பதை அறிந்த மாற்றான் தாய் 1,00,000 பொன்னை வாங்கி கொண்டு மூத்தாள் மகளை அழைத்து செல்ல சம்மதித்தாள். அப்போது அவள் கணவனோ ஊரில் இல்லாததால் இப்படி ஒரு செயலுக்கு அவள் துணிந்து அந்த மூத்தாள் மகளிடம் போய்
போய் குளக்கரையில் நீராவிட்டு வந்து மந்திரியுடன் கிளம்பிச் செல் என்றாள் அதிகாரமாக. குளக்கரைக்கு சென்ற விவசாயி மகள் தன் நிலையை எண்ணி வருந்தி அழுதாள். அப்படி அவள் வடித்த கண்ணீர் குளக்கரையின் அருகில் இருந்த பாம்பு புற்றில் விழுந்து அதில் இருந்த 7 தலை பாம்பு தலைவனின் தலையில் விழ அது வெளிப்பட்டு அந்த பெண்ணின் முன்னே வந்து நின்றது. மகளே, ஏனம்மா இப்படி கண்ணீர் வடிக்கிறாய் என்று அன்போடு கேட்டது அந்த நாகம். நான் எதை சொல்வது? எனது மாற்றான் தாய் 1,00,000 பொன்னுக்கு ஆசைப்பட்டு ஒரு மீனிற்கு என்னை பலி கொடுக்க துணிந்து விட்டாள். அந்த மீன் இளவரசனை நான் மணந்து கொள்ள வேண்டுமாம். அது என்னை கண்டிப்பாக விழுந்துவிடும் என்று சொல்லி அழுதாள். மகளே, வருத்தம் கொள்ளாதே. மீன் உருவில் இருப்பவன் ஒரு ராஜகுமாரன் தான். அவனுக்கு கிடைத்த சாபத்தால் இப்படி மீனாக உருவெடுத்து உள்ளான். நீ கவலைப்படாதே. நான் உனக்கு 3 சிறிய இரத்தின கற்களை தருகின்றேன். அதை உன் முந்தானையில் எவருக்கும் தெரியாமல் முடிந்து வைத்துக்கொள். நீ மச்சராஜன் இருக்கும் மண்டபத்திற்கு போனதும் மீன் உருவம் மச்சராஜன் வெளிப்படுவான். நீ பயம் கொள்ளாமல் ஒரு நவரத்தின கல்லை அதன் உடம்பில் படும்படி வீசு. அது மறைந்துவிடும். இப்படி 3 தடவை வீசி எறிந்தால் அவனுடைய மீன் உருவம் மாறி அழகிய இளைஞனாக வெளிப்படுவான். உனது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். இது தேவ ரகசியம் என்பதால் காரியம் நிறைவேறும் வரை எவரிடமும் வெளிப்படுத்தாதே என்று சொல்லி 3 இரத்தின கற்களை கொடுத்தது. நாகராஜாவே, தக்க சமயத்தில் என் தந்தையைப் போல் வந்து எனக்கு உதவி செய்தீர்கள். இதை நான் என்றும் மறவேன் என்று கூறி அதை வணங்கிவிட்டு இரத்தினங்களை தன் முந்தானையில் முடித்து வைத்து கொண்டு கிளம்பினாள். அழகான தேவகன்னியை போன்ற ஒரு பெண்ணை தன் மகனுக்கு மனம் செய்ய அழைத்து வந்த மந்திரியை அரசி பாராட்டிவிட்டு விவசாயி மகளை அன்போடு வரவேற்று அவளுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிவித்து அறுசுவை உணவு கொடுத்து உபசரித்தாள். அரண்மனையில் தன்னை அரசியார் உபசரிப்பதைக் கண்டு விவசாயி மகள் பெருமிதம் கொண்டாள். அடுத்த நாள் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வந்த அரசி தன் மீன் மகனுக்கு தன் வருங்கால மனைவியை பார்க்கச் செய்யும் விதமாக விவசாயி மகளை மணிமண்டபத்தில் அமர வைத்தாள். சற்று நேரத்தில் அமைதியான அந்த பெரும் குளத்தில் அலை எழும்ப அந்த பெரிய மீன் வெளிப்பட்டு மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் விவசாயி மகளை கண்டு வெகு வேகமாக வந்தது. அந்த பெரிய மீன் தன்னை விழுங்கிவிடுமே என்று பயந்தாலும் நாகராஜன் சொன்னபடி தன்னிடம் உள்ள நவரத்தினங்களில் ஒன்றை எடுத்து மிகச் சரியாக அதன் மீது வீசினாள். உடனே மச்சராஜன் மறைந்து விட்டான். இப்படியாக 3 தடவையும் அதன் மீது நவரத்தினங்களை வீசினாள். பிறகுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. மச்சராஜன் மீன் உருவம் மறைந்து கட்டிலம் காளையாக அற்புத மேனியோடு அழகானவனாய் வெளிப்பட்டு விவசாயியின் மகள் முன்னால் வந்தான். என் சாபத்தை நீக்கிய உத்தமி நீ. இனி காலம் பூராவும் உனக்கு எந்த குற்றம் குறையும் இல்லாமல் நான் காத்திருப்பேன் என்றான் மச்சராஜன். அவன் அழகிலும் அன்பான வார்த்தைகளிலும் அவள் மெய்மறந்து நின்றாள். தன் மகன் மீன் உருவம் மறைந்து அழகிய மனித உருவம் பெற்று நிற்பதில் மகிழ்ந்த அரசி பெரும் சந்தோஷம் அடைந்தாள். அனைவருமே இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்றனர். விவசாயி மகளும் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்ல அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அடுத்த நாள் சீரும் சிறப்புமாக அவர்களுக்கு திருமணம் முடிந்தது. கணவனும் மனைவியும் இன்பமாக வாழ்ந்து வந்தனர். தனது மூத்தாள் மகள் சாகவில்லை, அவள் திருமணமாகி சந்தோஷமாக வாழ்கிறாள் என்பதை கேள்விப்பட்ட மாற்றாம் தாய் நெஞ்சில் வஞ்சத்தை வைத்துக்கொண்டு தன் மகள் மீது அன்பு காட்டுபவள் போல அடிக்கடி அரண்மனைக்கு வந்து போனாள். மாற்றாந்தாய் மூலமாகத்தானே நமக்கு இப்படி ஒரு உயர்ந்த வாழ்வு கிடைத்தது என்று அவள் செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து அவளை தன் தாயாகவே பாவித்து உபசரித்தாள் அந்த விவசாயியின் மகள். அவள் வாழும் வாழ்க்கையை நினைத்து மனப்புழுக்கம் அடைந்த மாற்றாந்தாய் அவளை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கான சந்தர்ப்பமும் அவளுக்கு அமைந்தது. ஒரு நாள் விவசாயியின் மகள் தன் கணவனிடம், நான் என் தந்தையை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் அவரை பார்த்து வர அனுமதி கேட்க வேண்டும் என்று மச்சராஜனிடம் அனுமதி கேட்டாள். சென்று விரைவிலேயே திரும்பிவிடு என்று அவனும் அனுமதியுடன் அனுப்பி வைத்தான். தன் வீடு வந்தால் விவசாயி மகள். இவளை இங்கேயே ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்த மாற்றாந்தாய் தனது சொந்த மகளை அழைத்து அவளிடம் சில வார்த்தைகளை ரகசியமாக கூறினாள். நீ சொன்னபடியே நிறைவேற்றி நான் உன் மகள் என்பதை நிரூபிக்கிறேன் என்றாள் அந்த மாற்றாந்தாயின் மகள். தன் தாய் சொன்னபடி அதை செயல்படுத்தும் விதமாக விவசாயி மகளுடன் குளிப்பதற்காக குளக்கரைக்கு சென்றாள். அக்கா, உனது ஆடை ஆபரணங்களை எல்லாம் நான் ஒரு தடவை போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது, தருவாயா என்று கேட்டாள்.
உனக்கில்லாததா தாராளமாக போட்டுக்கொள் என்று தனது ஆடை ஆபரணங்களை எல்லாம் அவளுக்கு கொடுக்க அவளும் அதை அணிந்து கொண்டு குளத்தில் தெரியும் தனது பிம்பத்தைக் கண்டு பிரமித்தாள். அக்கா, நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்பதை நீயே எட்டிப்பாரேன் என்றாள். விவசாயி மகளும் குளத்தை எட்டி பார்க்க இதுதான் சமயம் என்று அவளை தண்ணீருக்குள் தள்ளிவிட்டாள். அவளும் நீரில் மூழ்கியவள் வெளியே வரவே இல்லை. தனது தாய் சொன்னபடி அவளது ஆடை ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அவளை கொன்றுவிட்ட பெருமிதத்துடன் தனது தாயிடம் வந்தாள். மகளின் செய்கையில் மனம் குளிர்ந்தால் மாற்றாம் தாய். இனிமேல் தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீயும் அக்கால் போலவே உருவமைப்பில் இருப்பதால் மச்சராஜன் மனைவியாக நடித்து எவருக்கும் சந்தேகம் வந்து விடாதபடி நடந்து கொள் என்று கூறி மச்சராஜன் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தாள். எப்போதும் கலகலப்பாக காணப்படும் தனது மனைவி அமைதியாய் இருப்பதை மச்சராஜன் கண்டான். ஒருவேளை பயணக்கலைப்பாய் இருக்கலாம் என்று நினைத்தான். இவளிடம் ஏதோ ஒரு மாற்றம் உள்ளது. அது என்னவென்று தெரியவில்லை. ஆபரணங்களால் உடலை மறைப்பதால் எதுவும் பிடிபடவில்லை என்று நினைத்து அவளது ஆபரணங்களை கட்டச் சொல்லி பார்த்தான். ஏதோ மாறியிருக்கிறது. இவள் சற்று வேறு விதமாக இருக்கிறாள். அவளோ அடிக்கடி நாணப்பட்டு பார்க்கும் பார்வை இவளிடத்தில் இல்லை. ஏதோ ஆள் மாறாட்டம் நடந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டான் மச்சராஜன். ஏய், யார் நீ? உண்மையை சொல். இல்லாவிட்டால் இப்போதே உன் தலையை கொய்து விடுவேன். என் மனைவியை என்ன செய்தீர்கள் என்று மிரட்ட தன் வேடம் கலைந்து விட்டதால் அவள் நடுங்கி போனாள். அவளை கொன்றுவிட்டதை சொன்னால் தனது தலை போய்விடும் என்பதை உணர்ந்து, எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி என்னை அனுப்பியது எனது தாய்தான். உங்கள் மனைவியை என் தாய் எங்கோ மறைத்து வைத்துவிட்டு இந்த ஆடை ஆபரணங்களை எனக்கு அணிவித்து அவள்தான் அனுப்பி வைத்தாள் என்றாள். இந்த சதி உன்னால் நடக்காததால் உன்னை மன்னிக்கிறேன். இங்கிருந்து ஓடிப்போய்விடு என்று அவளை அனுப்பிவிட்டு தனது காவலாளிகளை அழைத்து அந்த மாற்றாந்தாய் எங்கிருந்தாலும் அவளை இழுத்து வாருங்கள் என்று உத்தரவு போட்டான். தனது மகள் மாட்டிக்கொண்டதையும் தன்னை அரச காவலாளிகள் தேடி வருவதையும் அறிந்து கொண்ட மாற்றாந்தாய் எவருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு நாட்டிற்கு ஓடிவிட்டாள். தனது மனைவியை தேடி பல நகரங்களிலும் பல நாடுகளிலும் அலைந்து திரிந்தான் மச்சராஜன். குளத்திற்குள் விழுந்த விவசாயி மகளை அங்கிருந்த நாகராஜன் காப்பாற்றி தனது மாளிகையில் பத்திரப்படுத்தி தனது மகளைப் போலவே பாவித்து வளர்த்தது. அவரது மனைவியும் அன்போடு அவளை பராமரித்தனர். கர்ப்பமாக இருந்த அவள் ஒரு அழகான மகனையும் பெற்றெடுத்தாள். அவனுக்கு மச்சகுமாரன் என்று பெயரிட்டனர். உனது கணவனை தேடி நீ போக வேண்டாம். அவன் வரும் வரை இங்கேயே இரு. அவன் வந்து அழைத்த பின் நீ செல்லலாம் என்று நாகராஜனும் அவரது மனைவியும் கூறிய சொல்லுக்கு கட்டுப்பட்டு விவசாயி மகளும் அங்கேயே தங்கிவிட்டாள். வளையல் விற்பவன் ஒருவன் தினமும் அந்த புற்று மாளிகைக்கு வளையல் விற்க வருவான். மச்சகுமாரன் தினமும் வளையல்களை மாட்டி அதை உடைத்து விடுவான். இதனால் வளையல் விற்பவன் தினமும் வந்து வியாபாரம் செய்து போவான். பல ஊர்களுக்கும் சென்று அலைந்து திரிந்த மச்சராஜன் அந்த ஊருக்கும் வந்திருந்தான். என் மனைவியை கண்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே வருவான். அப்படி அவன் வளையல் விற்பவனையும் பார்த்து கேட்டான். தனது மனைவியின் பெயரையும் அவளை பற்றிய அடையாளங்களையும் சொல்லி விசாரித்தான். நீர் சொல்லும் அடையாளங்களுடன் பாம்பு புற்று மாளிகையில் ஒரு பெண் உள்ளாள். அவள் பெயர் எனக்கு தெரியாது. ஆனால் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையை எல்லோரும் மச்சகுமாரன் என்று அழைக்கின்றார்கள் என்றான் வளையல் விற்பவன். அது தனது மனைவியும் மகனும் தான் என்பதை அறிந்து கொண்டான் மச்சராஜன். அவனிடம் வேண்ட அந்த மச்சராஜனை புற்று மாளிகைக்கு அழைத்துச் சென்றான் வளையல் விற்பவன். தன்னுடைய அன்பு மனைவியையும் தனது குழந்தைகளையும் கண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டான் மச்சராஜன். விவசாயி மகளும் தனது கணவன் தன்னிடம் வந்ததைக் கண்டு மகிழ்ந்தாள். நாகராஜனும் அவரது மனைவியும் அவர்களை பத்திரமாக நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர். தன் மனைவியை காண்பதற்கு காரணமாக இருந்த வளையல் விற்பவனுக்கு பெரும் பொன்னையும் பொருளையும் பரிசாக அளித்துவிட்டு தனது நாட்டிற்கு வந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் மச்சராஜன். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.